பரணி அப்டேட் விட ஆரம்பிச்சிருக்க பரணி. கேக்குதா? கேக்குது பரணி, அப்படியே அப்டேட் விட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பெருசாக எந்த அப்டேட்டும் வரல. பட் அதாவது கவினோட மாஸ்க் படத்துலேருந்து ஒரு ஸ்னீக் பிக் ஒரு 2 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கிளிப்பு. ஸோ அதே மாதிரி ஹிருது ஹருனோட டெக்சாஸ் டைகர் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செல்வா குமார் திருமாறன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் செகண்ட் சிங்கிள் பட்டுமா, அது November 27 ஈவினிங் 6 PM வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மாண்புமிகு பறை அந்த படத்தோட ஆடியோ லான்ச் கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் ஃபிலிம். படம் December 12 ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதானா? வேறு ஏதாவது இருக்கா? சாரி, பராசக்தியோட செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் November 25 வருது. ரத்னமாலா அப்படின்றதான் சாங் டைட்டில். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆனா பராசக்தி அப்டேட் மறந்துட்டு சொன்னீங்க பாருங்க, அதான் எனக்கு ஷாக்கிங். இல்லை, நான் ட்வீட் பண்ணேன். பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜி. ஆமா ஆமா, அதனாலதான் கூட இன்னொரு இல்ல இந்த எங்க படத்தோட அப்டேட்ட சொல்லவே இல்லையா? பயங்கர ஸ்ட்ராட்டஜி தான். என்ன அப்டேட்டு? அக்காண்டாலேருந்து ஏதாவது வந்துச்சா என்ன? சரணி ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. அஜித் பல்தான் சொல்லுங்க. அஜித் பல்தான் என்ன அப்டேட்டுன்னு விடுங்க ப்ரோ. அட சொல்லுங்க. அது பரவாயில்ல, விடுங்க. ஜனநாயகன்ல இருந்து தளபதி திருவிழா அப்படிங்கிற அந்த இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிடிஆர்டி டைப் வச்சிருக்கிறதையும் பிளஸ் வந்து அந்த 35 பாடல்களை என்னமோ சில கவுண்டரி போட்டிருந்தாங்க. அந்த பாடல்களோட இதை வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் அங்க வந்து பண்றாங்க கான்செப்ட் மாதிரி. அதாவது எப்பயே தகவலா வந்தது இப்ப அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அது போக வந்து அந்த ஆன்போர்டு, அதாவது எந்தெந்த சிங்கர் பாடுறாங்கிற ஆன்போர்டு விஷயம் போட்டுருக்காங்க. ஒவ்வொரு சில சிங்கர்ஸ் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, இவ்வளவு நாள் ரொம்ப அமைதியா இருந்தாங்க அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். அதனால ப்ரொமோஷன்ஸ் வெளி மாநில ப்ரொடியூசர்னால ப்ரொமோஷன் சரியா பண்ண தெரியாது போல நினைச்சேன். ஆனா வந்து நெருங்குறப்ப சூப்பரா அந்த எப்படின்னா ஃபேன்ஸ் அப்படியே குதூகலமா வச்சுக்கிறதுக்கு சில விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் எந்த ஒரு தயாரிப்பாளர் இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ட் வே. அதை வந்து ஏஜிஎஸ் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. மெசல் டைம்ல பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா பண்ணாங்க. லலித் இவர் லியோ சேங்க சூப்பரா பண்ணாரு. அப்டேட் கேட்கவே விட்டது இல்லை லலித். அந்த அளவுக்கு இப்ப இவங்களும் கேவியனும் கரெக்டா சூப்பரா அந்த ரெகுலர் கேப்ல அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசிகர்கள் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அந்த அவங்க ஒவ்வொன்றுக்கும் அவங்க மெனக்கிற வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோ தான் ஸ்பெஷல். ஒவ்வொன்றும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் அந்த வீடியோ வந்து ரசிகர்களை பார்க்க வைக்கிற மாதிரியான அந்த அந்த எப்படி சொல்றது, சில ரிவியாவோட அது சேர்ந்துக்கிட்டு நல்லா ஜாலியா, அதே சமயம் இந்த ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற ஒவ்வொரு தடவையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு, அதனால அது ப்ரோமோ அது ஒன்று வந்துருச்சு இருந்து. அதே மாதிரி பராசக்தியில இருந்து செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ பண்ணாங்க. நான் யுவன் சங்கர் ராஜா பாடின பாட்டு விடுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி சில சிவகார்த்தியின் ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டாங்க, ஜிவி பிரகாஷ் நீங்களே பாடலாமே, ஏன் ஒரு பாட்டு கூட பாட மாட்டீங்க, அமரன்லேயே நீ ஒரு பாட்டு பாடிருக்கீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க போன இதுல. இப்ப அவரே இந்த பாட்டை பாடி இருக்கிறார். ஜிவி பிரகாஷ் பாடிய பாட்டோட ப்ரோமோ விட்டுருந்தாங்க. இல்ல அந்த பாட்டு ப்ரோமோ எப்படி இருந்துச்சு பாருங்க, நீங்களே சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஆக்சுவலா சாங் ப்ரோமோ நல்லா தான் இருந்துச்சு. ஜனநாயகன் வந்துட்டு அது வந்து பெய்டு ஈவெண்ட்டா பண்றாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. மற்றபடி ஓகே தான். அது வந்து கான்செப்ட் ப்ரோ, ஆடியோ லான்ச் ஒரு அனிருத்தோட கான்செப்ட். அது தளபதி திருவிழான்னு சொல்லி எல்லா நியூஸ் ரைட்டரும் கொண்டு வந்து கான்செப்டா பண்றாங்களா, அதனால அது பெய்டு ஈவெண்ட்டா அதை நேற்று சொல்லியிருந்தாங்க. அந்த கான்செப்ட்ல ஆடியோ லான்ச் பண்றாங்க. அந்த கான்செப்ட்ல ஆடியோ லான்ச் பண்றாங்க ப்ரோ, ஆஃப்கோர்ஸ் அது புரியுது. பட் சரி ஓகே.
எனக்கு நேத்து ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்போ கூட பரணி எனக்கு ப்ரோ. நம்பிக்கை இல்ல. பட் இன்னைக்கு ட்வீட் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதாயிடுச்சு, டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. யாரெல்லாம் மலேசியா போறீங்க? நான் சும்மா போய் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தேன். மற்ற நாள்லலாம் 9,000 ரூபா தான் போட்டிருக்கு. ஆனா அந்த டைம்ல போய் பார்த்தா 16,000 ரூபா போட்டிருக்கு. அதனால அட போங்கடான்னு விட்டுட்டேன். அது கிறிஸ்மஸ் டைம் ப்ரோ. நீங்க எப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம் அதான் அவ்வளவுதான் வரும். தெரியும். எல்லா கரெக்ட். எல்லா இதுலயுமே வந்துட்டு அந்த ஒரு இயர் எண்ட்ல வந்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். நான் இப்ப high ஆ பார்த்தேன் தான் இருக்கு. மொத்தமா அப் அண்ட் டவுன் 32,000 வந்துச்சு. அதான் ஜிடி ஹாலிடேஸோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ ஆமா, அவனுக்கு actually எவ்வளவு பேக்கேஜ் கொண்டு வரான்னு தெரியல. அவங்க ஒரு பேக்கேஜ் பண்ண போறாங்களா? நீங்க மலேசியாவும் சுத்தி பார்க்கலாம், இந்த ஈவெண்ட்டும் அட்டன் பண்ணலாம், அதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜா கொண்டு வர போறதா சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த பேக்கேஜுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இப்போ எவ்வளவு இருந்தா அஜித் பல்தான் நீங்க போவீங்க அந்த பேக்கேஜ்? இல்ல ப்ரோ, நான் ஃப்ளைட் டிக்கெட் 32 பார்த்தேன். ம் கூட 8 வச்சு 40க்குள்ள இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போவேன். 40,000 இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போயிடுவீங்களா பல்தான்? 40க்குள்ள இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போவோம் சுகன் கிரிஷ். அதான் அவர் போவேன்ட்டார்ல, அப்புறம் என்னங்க? சரி ரைட். யார் மாவீரன் நீங்க இல்லைங்க, மலேசியா நான் போனதே இல்லைங்க. போன மாதிரி ஆச்சு, மலேசியா சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. கரெக்ட் அஜித். ஓகே வாழ்த்துக்கள். நானுமே அதுதான் பிளான் பண்ணேன் ஆக்சுவலா. ஏங்க நாங்கெல்லாம் மலேசியா போக கூடாதா? ஏன் சுகன் ப்ரோ? இல்ல அவரே இல்ல தாராளமா போயிட்டாங்க. தாராளமா போயிட்டாங்க. 40,000 ரூபா கொடுத்து அங்க போய் வந்து செலவு பண்ணிட்டு வரணுமா ஒரு ஆடியோ லான்ச்க்கு அப்படின்னு நினைச்சிட்டாரு அவர். நானும் அப்படிதான் நினைச்சேன். எஸ் பரணி ப்ரோ, நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா தியேட்டருக்கு போனா 40,000 ரூபாய் செலவாகுமா? இல்ல ஆகாது. வானம் படம் மீம் டெம்ப்ளேட் தான் ஞாபகத்துக்கு வருது. சரி பரணி ப்ரோ, ஈகோ வந்து என்னன்னா நல்லா இல்லைன்னா கண்டிப்பா நான் ரீஃபண்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல படம் ஆமா பார்த்துட்டு. ஆமா, படம் நல்லா இருந்துச்சுன்னு வந்து சொன்னா ஏதாவது காம்ப்ளிமெண்ட் இருக்கா? வாய்ப்பே இல்ல. நல்லா இருக்கா? நான் சொன்னது நம்பி போய் பாத்தியா? நல்லா இருக்கா? சந்தோஷம். என் மனசுல ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவுதான். என்ன தலைவா, நல்லா இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் தரேன்னு சொல்றீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னா காம்ப்ளிமெண்ட் தர மாட்டீங்களா? இது என்ன இது? ஏங்க ஒரு படம் நம்ம வந்து இப்ப பிரகாஷ் ப்ரோலாம் இருக்காரு, வருஷத்துல 100 படம் ரிலீஸ் ஆகுது. அதுல ஏதோ 1-2 படம் நல்லதா அமையறப்போ நம்ம பார்த்துட்டோம், இந்த படம் பார்த்துட்டோம், சரி போய் பாருங்க ப்ரோ. இதெல்லாம் நீங்க படம்னா நீங்க 100 படம் பாக்குறீங்க, இந்த படத்தையும் சேர்த்து பாருங்க, இது சூப்பரா இருக்கு, வந்திருக்குது, போய் பாருங்கன்னு சொல்றப்போ, அதை பார்த்துட்டு சொல்றப்போ ஒரு ஹாப்பினஸ். மத்ததெல்லாம் பார்த்துட்டு இந்த மிஸ் பண்ணிட்டா, தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டா அந்த ஒரு இது போயிரும்ல, அதுக்காக சொல்றதுதான், அவ்வளவுதான். ஏன் நீங்க பாத்துட்டீங்களா சுகன்? இல்ல, உங்ககிட்ட ஆன்சர் மேல வாங்கிட்டு அப்புறம் போலான்னு பாத்துருக்கோம். ஓ அப்படியா? சரி ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் எப்படி போகுது? எனக்கு நேற்று எபிசோடு வேற மாதிரி இருந்துச்சு. இருங்க மாவீரன், ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கிட்டும் இந்த பராசக்தியும் ஜனநாயகன் பத்தி பேசி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் போலாம். நீங்க சொல்லுங்க, ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நீங்க போவீங்களா? ப்ரோ, இது வரைக்கும் நான் எந்த ஆடியோ லான்ச்சுமே போனதில்லை உள்ளூருக்குள்ளேயே. எங்க அவர் படமே பார்க்க மாட்டாருங்க தியேட்டர்ல. இல்ல சீரியஸா எனக்கு வந்துட்டு இந்த வாட்டி போகலாம். ஏன்னா இது வரைக்கும் நானும் எந்த ஆடியோ லான்ச்சும் போனதில்லை. பட் ஆனா இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குமா நடக்காதான்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி போயிடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சுதான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மேபி அரவுண்ட் ஒரு டிக்கெட்டு வந்து ஒரு 18,000 வந்தாலும், மற்ற இதர செலவுகள்லாம் சேர்த்து ஒரு 15K வந்தாலும் அரௌண்ட் 30 to 35K வரும், ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் அது தெரில, ப்ராக்டிக்கலா பாசிபிளா இல்லை எப்படின்லாம் தெரில. ஸோ அதனால வந்துட்டு, அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்கு, இவ்வளோ செலவு பண்ணணுமா ஒரு ஒரு ஒன் டே என்டர்டைன்மெண்ட்காக அப்படின்றது தான். அது ஏதோ ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு நாள் குத்துன்னு. ஸோ அந்த ஒரு பரணி ப்ரோ, லாஸ்ட் இயர் கிறிஸ்துமஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா? அதுதான் இந்த வருஷமும் பண்ணலான் இருக்கேன். ஒயின் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு நான் ஒயின்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், ரெட் ஒயின்காக ஏதோ சொன்னீங்க. ஆமா, அது மாதிரி என்ஜாய் பண்ணுங்க.
கிறிஸ்துமஸ் என்ஜாய் பண்ணுங்க. கரெக்ட் மாவீரன், புரியுது, இல்லைன்னு சொல்ல. சரி, ஓகே, பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ போவாரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு இதெல்லாம் ஒரு இந்த அமௌண்ட்லாம் ஒரு மேட்ரே இல்லை. சும்மா போப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனோமா, பார்த்தோமா, வந்தோமா, அவ்வளோதான். என்ன பிரகாஷ் ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச நான் ட்விட்டர்ல மீட் பண்ண ஒரு பயங்கரமான இலைட் விஜய் ஃபேனு. அவர் விஜய் அண்ணான்னு சொல்லுவாரு, சங்கீதா அண்ணின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேன். அவரே ஜகா வாங்குறாரு, நான் போக ஜகா மாட்டேன் அப்படின்னு. ஜகா வாங்குறாரா? சீரியஸா சொல்றேன் பாருங்க, எந்த அடிப்படையில் நான் போவேன்னு சொன்னது எனக்கு தெரியல. சும்மா நானும் சும்மா சொல்றேன், இந்த சொன்னேன். ரீ ரிலீஸ்ங்கிறது நான் ஸ்கேமா பாக்குறாள் இல்ல, ரீ ரிலீஸ்ங்கிறது நான் ஸ்கேமா பாக்குறாள். ஒரு ஃபேவரட் ஸ்டார் படமாவே இருந்தாலும் அதெல்லாம் போய் திரும்ப இன்னொரு தடவை செலவு பண்ணி பார்க்கணுமா? ஏன்னா ஒரு படம் பிடிச்சிருக்கு, அதை விட நம்ம ரெண்டாவது ரிப்பீட்ல பாக்குறோமோ அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நம்ம பிடிச்ச நடிகர் படம் இல்ல பெரிய நடிகர் படம், இப்ப சில படங்கள்லாம் வந்து ரிப்பீட்ல போய் பார்ப்போம். ஒரு 2 3 தடவை தேட்டர்ல போய் ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆகியிருக்கிறப்ப ஓடிடில வர்றதுக்கு இன்னும் ஒரு 2 3 வாரம் ஆகும், 4 வாரம் ஆகும், 5 வாரம் ஆகும், இல்ல 8 வாரங்களுக்கு மேல ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதை புதுசா பாக்கணுங்கிறதுக்காக அந்த விருப்பப்பட்டு போறது வேற. ஏற்கனவே பார்த்து ஆச்சு தேய்ச்சி முடிச்ச படம் தேட்டர்ல போய் ரீலீஸ் பண்றதே நான் வந்து 120 கூட ரவுண்டா 100 ரூபா தான் போடுறான். அந்த 100 ரூபாய்க்கே நான் யோசிக்கிற ஆளு. நீங்க ஒரு ஆடியோ லான்ச் பார்க்க நீங்க வந்து அது ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாம அது நீங்களே சொல்றீங்க கான்செப்ட் அப்படி பிடிக்கும். எனக்கு கான்செப்ட் இது வரைக்கும் எனக்கு பிடிக்காத கலாச்சாரம் கான்செப்ட் கலாச்சாரம். நான் போனதே இல்லை, ஒரு கான்செப்ட் கூட போனதை 2 3 தடவை ஒரு ஃப்ரீ டிக்கெட் வந்துமே நான் போகல. இந்த லோக்கல்ல திருச்சி மொராய் சிட்டில பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட கான்செப்ட் வந்து ஃப்ரீயா. பிரகாஷ் ப்ரோ கேட்கல. ஆனா கான்சர்ட் கலாச்சாரம் பிடிக்கலன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. நானும் இதுக்கு முன்னாடி கான்சர்ட் எல்லாம் போனதில்ல. பட் ஒரே ஒரு அனிருத் கான்சர்ட் வந்து ஒரு டிக்கெட் ஃப்ரீயா இருந்ததுனால போனேன். பட் ஆனா நான் சீரியஸா சொல்றேன், செம்மையா என்ஜாய் பண்ணேன். அது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க எதனால அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. மேபி நீங்க ஒரு கான்சர்ட்டை வந்துட்டு அடுத்து ஏதாவது வர்றப்போ உங்களை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் நான் அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறேன், அன்னிருது கான்சர்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. வைபா இருக்கும், ஜாலியா இருக்கும். அவரு வாடையே ஆகாதுங்கன்றாரு. போஸ்டர் பாய் நானுமே வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படிதான் இருந்தேன். எனக்கு இந்த கூட்டம்னாலே ஒத்துக்காது. நான் அந்த இதுக்கெல்லாம் எதுவும் பெருசா கலந்துக்க மாட்டேன், ஓகேவா? பட் அன்னைக்கு வந்துட்டு அந்த டிக்கெட் வந்து 30,000 ருபீஸ். ஓகே, அது ஒருத்தங்க வரலன்னு சொல்லி அந்த டிக்கெட் நமக்கு வர்றப்போ சரி தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போனதுதான். பட் ஆனா என்னன்னா, நம்ம தனியா போனா ஓகே, ஆக்சுவலி தனியா போனா நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ தெரியல. பட் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறப்போ அந்த சர்க்கிள்குள்ள நான் வந்து சென்டர்ல இருந்ததுனால அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா வந்து நான் என்ஜாய் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு வந்து கால் தான் ரொம்ப வலிச்சுது, மற்றபடி ஓகே தான். அது ஒரு ஃபன் லைஃபுங்க. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா ஜாலியா இருந்தா அப்புறம் இருக்கும் பாருங்க. இவர் ஒருத்தர் அப்படியெல்லாம் இல்ல மாவீரன். பிரகாஷ் ப்ரோ ஆனா ஆனா அந்த சாங் கேட்டிருக்கீங்களா? எது? ஆயுத எழுத்து படத்துல சித்தார்த்த த்ரிஷா ஆடுவாங்கல்ல ப்ரோ, யா கை தீரின்னு ஒரு சாங் வருமே. ஆமா, அப்ப நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. சரி விடுங்க, சொல்லுங்க என்ன. அந்த சாங் மாதிரி ஏதாவது ஜோடி ஜோடியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோ, அவங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். சரி விடுங்க. அனிருத் அந்த பக்கம் காட்டு கத்து கத்திட்டு இருப்பாரு, இந்த பக்கம் இவங்க இருட்டுக்குள்ள காட்டு கத்து கத்திட்டு இருப்பாரா? நம்ம கூலி மேடையில தலைவரே சொல்லிட்டாரு. அவரு சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அவர் ஏதாவது ஒரு அனிருத் கான்சர்ட் போயிருக்காருன்னு சொல்லுங்க, அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டு பல்தான், போயிட்டாரு. நீங்க கூட இவ்வளவு அட்டாக் பண்ணது இல்லையா பல்தான் தலைவரை? நாம போய் பார்த்ததுனால சொல்லலாம், ஓகேங்க. ஒரு கான்சர்ட் போனோமா பார்த்தோம்னா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். சும்மா மனசுல இமேஜின் பண்ணிக்கிட்டு இப்படி வர்றாங்க அப்படி வர்றாங்க அதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் எனக்கு அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயோ, என்ன சம்மதி ஆயிடுச்சு. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இவ்வளவு நாள் கமல்னு ஒருத்தர் வந்தாரு, இங்க அவரையும் அளக்கணும். ஆமா,
இன்னைக்கு பேங்க் வேலை தானே. அவர் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாரு இன்னைக்கு? சரி, அவர் இன்னைக்கு வந்து வந்து ட்விட்டரை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. ஏன் கருப்பு ரிலீஸ் டேட் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு தான் எல்லாம் சோல்ட் ஆயிடுச்சுன்னு நேத்தே சொன்னோமே. அது ரிலீஸ் டேட் வரப்போகுதுன்னு வேற சொல்லிட்டோமே, லாக் ஆயிடுச்சுன்னு. அவர் வந்தாதான் நான் வந்து போயிட்டாரு. சரி விடுங்க. இன்னைக்கு இந்த ஹிந்தி ஃபிலிம் ஹோம் பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஆஸ்காருக்கெல்லாம் நாமினேட் ஆச்சுல, அந்த படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ண படம். ஸோ அதனால வந்துட்டு ஃபுல்லாக ட்ராமாவாக தான் போகும். நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த ஒரு ட்ராமா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து ரொம்ப இதாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சில விஷயங்கள்லாம். அதுவும் வந்து ஃபைனல் அந்த லாஸ்ட்ல வர இதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்துச்சு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே டைம் லைன்ல தான் அந்த படம் பரணி ப்ரோ இருந்துச்சு. அப்படியா? அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி ட்ராமா ஃபிலிம்ஸ் இல்லை ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நல்ல படம், பாருங்க. இன்னைக்கு டிஎல் ஃபுல்லாவே எனக்கு ஈகோவும் இதுவும் மட்டும்தான் இருந்துச்சு, ஹோம் பவுண்டும் தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே நீங்க எப்போ அப்ரிசியேஷன். புத்தகம் போறீங்க ஈகோ? இந்த வாரம் கண்டிப்பா போயிடுவேன், உங்களுக்காகவே போறேன். சப்டைட்டில் இருக்கிற தேட்டரா போங்க. மோஸ்ட்லி இங்க கொடுத்துருக்க ஷோ எல்லாமே பிவிஆர் தான் ப்ரோ. ஸோ சப்டைட்டில் டிஃபால்ட்டா இருக்கும், நோ வரிஸ். இல்ல ஆக்சுவலா நான் போன இடத்துல சப்டைட்டில் இல்ல. பட் எனக்கு புரியுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னன்னா இந்த கிளைமேக்ஸ் வரப்போ நான் மட்டும்தான் கத்துனேன், யாருமே கத்தல. எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த சீன் ஒருமே கத்தணும் போல ஃபீல் ஆச்சு. நான் கத்துனேன். நான் மட்டும் அந்த இதுல கவுண்டர் பண்ணி கை தட்டு வரல சூப்பர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நான் மட்டும் ஊ அப்படின்னு கத்துனேன் கிளைமேக்ஸ்ல. ஆனா அந்த பையன் சின்ன பையனா நடிச்சிருக்காருல, அவர் செம்ம ப்ராமிசிங்கா வராருல பரணி ப்ரோ. ஆமா, அவர் நடிக்கிற படம் எல்லாமே குவாலிட்டியா இருக்குல்ல. இந்த வருஷம் நடிச்ச 3 படமுமே வந்துட்டு அவருக்கு வந்து வெற்றி தான். ஸோ நான் படம் நல்லா இருந்துச்சு. பட் நான் ராஜன் பேசுறேன், சத்யா பேசுறேன். இன்னைக்கு ஆக்சுவலா ஈகோ பார்த்தேன். பட் டைலாக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. மலையாளம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஒரு சில கொஞ்சம் வந்து சிரமமா தான் இருந்துச்சு. அதனால மேபி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஃபீல் புரியுது. பட் ஆனா வந்து அந்த டைலாக் நல்லா புரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்க மாதிரி தான் இருந்தது. இல்ல கரெக்ட். ஆக்சுவலா சத்யா ப்ரோ என்கிட்ட பிரகாஷ் ப்ரோ வந்து சொல்லும்போது மலையாளம் தெரியுங்க புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஆனா எனக்குமே அது வந்துட்டு என்னன்னா ரொம்ப வந்து உத்து கவனிச்சு லிசன் பண்ணாதான் அது வந்து நமக்கு வந்து அந்த இதுவே புரியுது. நம்ம லைட்டா விட்டுட்டா கூட அந்த ஒரு கிளாரிட்டியா வந்து நமக்கு இதாக மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனா எனக்கு புரிஞ்சிச்சு. பட் ஆனா வந்து அதான் நல்ல ஒரு மலையாளம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா புரியும். இல்லைன்னா சப்டைட்டில் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் சப்டைட்டில் இருக்கிற தேட்டரா சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. நீங்க போன தியேட்டர்ல சப்டைட்டில்ஸ் இருந்துச்சா சத்யா ப்ரோ? சப்டைட்டில்ஸ் இருந்தது. ஆனா சப்டைட்டில்ஸ் படிக்கிறதுக்குள்ள அது போயிருது, ரொம்ப வேகமா இருக்கு. நீங்க அவ்வளவு நிதானமாலாம் உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்துட்டு அவ்வளவு இதாகல. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த மலையாள படம்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா வந்து லோகா டைசரே மாதிரி படம் எல்லாம் வந்து ஓகே ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. பட் இந்த படம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. புரியும், எனக்கு இத்தனைக்கும் மலையாளம் புரியும், இருந்தாலும் கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ, அது என்னன்னா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னு சொல்லி. ஓகே, பட் ஆனா உங்களுக்கு படம் பிடிச்சதா? படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா ஒரு ஒரு கோர் கான்செப்ட் அப்புறம் அதுலயே இருந்தது. வெளியே அனாவசியமா எங்கேயும் போகாம, அதுவும் சினிமோட்டோகிராஃபி லொகேஷன்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பரா இருந்தது. கேமரா ஒர்க் எல்லாம் பாட்டு பயங்கரமா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணது. விஷுவலாவும் சூப்பரா இருந்தது. ஒரு கோர் பிளாட் நல்லா இருந்தது. இப்போ சூப்பர் ப்ரோ. பட் இந்த மாதிரி ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு கதை எழுதுனா ரியல் லைஃப் ஸ்டோரியா இல்ல இல்ல ஃபிக்ஷன், கம்ப்ளீட் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் இந்த மாதிரிலாம் யோசிச்சு எழுத முடியுமாங்கிறதே ஆச்சரியமா தான் இருக்கு.
நீங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு போனீங்களா பரணி ப்ரோ? இல்ல நீங்க ஜென்ரலா வீக்கெண்ட்ல வர எல்லா படமும் பாப்பீங்களா? அந்த மாதிரி பார்த்த படமா இல்ல இல்ல ஈகோ? இல்ல ஆக்சுவலா என்னன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைம்ல நான் பார்த்தேன். பட் ஆனா எனக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இல்ல. இது வந்துட்டு ஓரளவு நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வருதுன்றதுனால அப்போ எனக்கு பார்த்தோம்ல, ஆமா இவர் நடிச்சிருக்காருலன்னு சொல்லி அந்த ஒரு இதுல தான் போனேன். நீங்க ட்ரெய்லர் வந்து இப்ப படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ட்ரெய்லர் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு படத்துக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்ப என்ன ஒரு 1 வீக் முன்னாடி ரிலீஸ் ஆகுதுன்னா அப்ப பார்த்துட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கன்சியூம் பண்றப்போ 1-2 ஃப்ரேம்ஸ் தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. அதனால இப்போ நீங்க பார்க்கலன்னா நீங்க பார்க்காம போறது பெட்ரு. அப்படி இல்லை ஒரு வாரம் கழிச்சு போறேன் அப்படின்னா இப்ப பாருங்க, ஒன்றும் இல்லை. இல்லைன்னா படம் பார்த்து இல்ல ப்ரோ, நான் ஈகோன்ற ஒரு படம் வந்திருக்குன்றது எனக்கு நீங்க நேற்று சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆனா ட்ரெய்லர் பார்க்காமலே போறதுதான் எனக்கும் சரின்னு படுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த படத்தோட டைரக்டர் தான் கிஷ்கிந்தா காண்டம் அப்புறம் ரேக சத்திரத்திலும் பண்ணாரா என்ன? கிஷ்கிந்தா கண்டம் ஓகே, பட் ஆனா நான் ஒரு மீன் பார்த்தேன், ரேக சித்திரம் கிஷ்கிந்தா காண்டம் போட்ட அந்த டைரக்டர் தான். அவர் பேர் என்ன? முஜிதா இல்லைங்க, திலீப். ஒரு நிமிஷம் இருங்க. நீ காலைல ஒரு அப்ரிசியேஷன் போஸ்ட் பார்த்தேன் ப்ரோ, ஒருத்தர் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு ஈகோக்கு போட்டுட்டு அந்த 2 படத்தை தான் கம்பேரிசனா போட்டிருந்தாரு. நான் என்ன நினைச்சேன், மேபி இது 2க்கும் ஒர்க் பண்ணவர் தான் பண்ணிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. டிஞ்சித் அவர் பேர். ஹலோ ஆனா ஸ்டோரி கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ. ஸ்டோரி எழுதினவர் வந்து பாகுல் ரமேஷ். அவர் தான் வந்து கிஷ்கிந்தா காண்டமும் எழுதியிருந்தாரு, இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2வும் அவர் தான் எழுதியிருந்தாரு. ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் பேஸ்டா இருக்கும். கிஷ்கிந்தா காண்டம் மங்கி, இது கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 டாக், இதுவுமே டாக். இது ட்ரியாலஜி. இந்த ட்ரியாலஜி இதோட ஸ்பாயிலரை ரிவீல் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? ஸ்பாயிலர்லாம் இல்ல சுகன், 3மே ஸ்டாண்டர்ட் அலோன் ஃபிலிம் தான். இது ஸ்பாயிலர்லாம் கிடையாது. அந்த அனிமல் வச்சு இது பண்ணி இருக்கிறதுனால இது ட்ரிலாஜி அப்படின்னு சொல்றவங்க சொல்லியிருந்தாங்க. ஸ்பாயிலர்லாம் இல்ல, சத்தியமா ஸ்பாயிலர் இல்ல. ஓகே. ஐயோ, கிருஷ்ணகுமார் கமெண்ட் பண்ணியிருக்கா ப்ரோ, நீங்க ஈகோ பார்த்து நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு சப்டைட்டில் போட்டு சில பிளேஸ்ல டைலாக் புரியல ப்ரோன்னு. ஐயோ என்னங்க. சரி, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, அவருக்கு என்ன மணின்னு கேட்டுட்டு அவருக்கு அனுப்பிச்சிருங்க அமௌண்ட். இருக்காரு படம் பிடிக்கல நான் சொல்லியிருக்காரு, நல்லா இருந்துச்சு தானே போட்டிருக்காரு. இல்ல இவங்க இந்த படத்துல பேசுற மலையாளம் வந்து ஸ்பெசிபிக் ஏரியாவோட ஸ்லாங் மாதிரியா இல்ல ஜெனரிக்கா அப்படிதான் இருக்குமா? அப்படி இல்ல எனக்குமே அது வந்து கூர்ந்து கவனிச்சு பாக்குற மாதிரிதான் இருந்துச்சு சத்யா ப்ரோ. இது நம்ம நார்மல் ஃபிலிம்ஸ்ல பாக்குறப்போ என்னன்னா ஒரு மாதிரி லவுடா வந்து இருக்கும், சில டைலாக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஈஸியா கேட்கும், சத்தமா பேசுறது, அது பொறுமையா ஸ்லோவா பேசுறது இதெல்லாம் இருக்கும். பட் இதுல வந்துட்டு அவங்க பேசுறதே ஒரு மாதிரி மணிரத்ன படத்துல வர மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. அப்படிதான் இருந்துச்சு. நடுவுல யாரோ பேச வந்தாரு ப்ரோ. சாரி நினைக்கிறேன். பாத்தீங்களா? எது ப்ரோ? தமிழ் சீசன் 3 இல்ல, நைட்டு இல்லைன்னா நாளைக்கு தான் ப்ரோ பார்க்கணும். அதான் நான் வந்து இந்த ரிவ்யூ எதுவும் பார்க்காம தான் பார்த்தேன். நான் பார்த்துட்டேன் நேத்து, இன்னைக்கு 2 நாள் பிஞ்சு 4-3 ஷோ 7 எபிசோடும் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2 சீசன் அளவுக்கு விறுவிறுப்பா இல்ல, ஓகே தான். இதுல இன்னொன்னு பொசுக்குன்னு கிளைமேக்ஸும் வந்து அவங்க ஒரு க்ளோஷர் கொடுக்காம சீசன் 4க்கு விட்டுட்ட மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ 7 எபிசோட உட்காந்து பார்த்து கடைசியா ஒரு இது இல்லைங்கும் போது ஒரு மாதிரியா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் 2 சீசன் அளவுக்கு விறுவிறுப்பா இல்ல. இது ஒரு பிசினஸாவே பண்றாங்களா பர்னி ப்ரோ? ஏன்னா நீங்க பாத்தீங்களா ரீசெண்டா முக்கியமா நல்ல வெப் சீரிஸா இருக்கிறது எல்லாமே ஒரு சீசன்ற பேர்ல வருது, பட் ஆனா அது அப்படியே பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு இதோட இன்னும் பேலன்ஸ் வந்து இன்னொரு சீசனா வரும் அப்படின்னு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்றது எல்லாமே அப்படித்தானே இருக்கு அவங்களுக்கு. இல்ல, அவங்க சீசன் 2ல ஒரு கரெக்டா க்ளோஸ் ஆகி வேற இடத்துக்கு மூவ் ஆகிற மாதிரி காமிச்சு விட்டுருப்பாங்க, அது கொஞ்சம் பெட்டர். இதுல வந்து அப்படியே விட்டுட்டாங்க கிளைமேக்ஸை. ஸோ இல்ல, அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த யூனிவர்ஸ் கனெக்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது ஒரு படத்தோட வெப் சீரிஸோட யூனிவர்ஸ் கனெக்ட்னு. ஆனா அந்த வெப் சீரிஸ்லயே ஆல்ரெடி இந்த படத்தோட இந்த சீரிஸோட சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது புதுசா இப்ப கனெக்ட் பண்ணல, அப்பவே கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த சீரிஸ் வரப்பவே. ஃபர்ஸியோட தானே? ஆமா, ஃபர்ஸியோட தான். அநியாயமா? என்னாச்சு தலைவா? என்னாச்சு? யாரு என்ன பண்ணா? நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறேன் விட்டு உங்க நீங்க பேச விட்டு விட்டு கேக்குது. என்ன பிரச்சனை?
பிரச்சனை ஏதோ ஒன்று கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ரொம்ப கட்டுற மாதிரி 2 மார்க் கேள்விக்கு டான்ஸ் தான் 10 mark. வயதுல ஏங்க அதை விடுங்க. 10 மார்க் கேள்விக்கு பதில் 2 மார்க் 10 மார்க் பதில் சொல்ற மாதிரி நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாருமே ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்த்தா நான் பேசுறது யாருக்கும் கேட்க வாய்ஸ் பிரேக் வந்து பிரகாஷ் ப்ரோ வாய்ஸ் பிரேக் தலைவா ஆகுது. நீங்க மியூட்ல இருந்தீங்க, அமைதியா இருந்தீங்கன்னு நினைச்சேன் தலைவா. நீங்க வாய்ஸே கேட்கல, இல்லைன்னா சொல்லியிருப்போம்ல. ஆமா பிரகாஷ் வாய்ஸ் பிரேக் வர ஆகுது. நடுவுல கேட்கலன்னு சொன்னோம் ஃபர்ஸ்டே பேசிட்டு இருக்கப்போ, அவருக்கு அப்ப கேட்கல போல. இப்பதான் வராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரகாஷ்னா. எல்லாம் கேட்சே அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு நல்ல நெட்வொர்க் ஏரியாவா வந்து வாங்க பேசலாம். மறுபடியும் சொன்னதே சொல்லிடுங்க தலைவா, கேட்டுக்கிறோம் எல்லாரும். சரி சுகுமார் ப்ரோ, சொல்லு பரணி. என்ன ஸ்பெஷல்? இது சிக்கன் குழம்பு. இவர் ஒருத்தர். சரி, கருப்பு கருப்பு ரிலீஸ் டேட் லாக்டுன்னு சொல்றாங்க. ஜானா ஏப்ரலா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனா நான் அன்னைக்கே போன வாரம் சொன்னதுதான். இல்ல இல்ல Date, சும்மா OTP bro, sign ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இருங்க. நீங்களும் தான் லாக்டவுன் போட்டீங்க, அப்ப தெரியாம தான் போட்டீங்களா? நான் அதான் சொல்ல மாட்டேன்றேன். நீங்க இல்லனா பரணியே போட்டாரு சாயந்தரம். பரணி போட்டது ஓகே, நான் போடல. லாக்டவுன்னா நான் போடல. பட் ஆனா வந்துட்டு நல்ல விஷயம் இருக்குன்னு அன்னைக்கே போட்டிருந்தேன். என்னன்னு ஸ்பேஸ்ல கேட்டீங்க, என்னன்னு சொல்லிட்டேன். டீல் சைன் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே, எல்லாம் ரூட்டும் கிளியர். நல்ல செய்தி வரும், அபிஷியலா வரும்போது பாருங்க. இல்ல அஜித் பல்தான், நான் வந்துட்டு ரிலீஸ் டேட் லாக்டுன்னு நான் போட்டேன் கரெக்ட். எனக்கு வந்துட்டு எந்த மந்த்துன்னு தெரிஞ்சுச்சுன்னா மந்தோட போட்டிருப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ரிலீஸ் டேட் லாக் ஆயிடுச்சுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதை வச்சுதான் போட்டேன். சீரியஸா எனக்கு தெரியாது அஜித் பல்தான். ரைட். நல்லது நடக்கும். பரவாயில்ல, இவ்வளவு இதுக்கு அப்புறம் ஒரு நல்ல இது ஆயிருக்கு. ஆதி ப்ரோ, எஸ் கமின். ஈகோ அப்படின்னு ஒரு மலையாள படம் வந்திருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி படம். மார்க்கோ 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 மாதிரி இருக்குமா தோழர்? பர்னிக்கு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பாருங்களா. கிஷ்கிந்தா காண்டம் டைரக்டரோட அடுத்த ஃபிலிம், அந்த படத்தோட ரைட்டரோட அடுத்த ஃபிலிம். ஸோ பாருங்க, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆவினன், உன்னோட ஐடியா அக்செப்ட் பண்ண முடியலப்பா. நீ சமந்த ஐடியில இருந்து வாப்பா. சரி, இந்த வருஷம் பார்த்த நான் அந்த இந்த படமே பார்க்கலையே. கிஷ்கிந்தா படமே கிஸ் படம் பார்த்திருக்கேன் தனியா. ஆனா கிஷ்கிந்தா படம் பார்க்கலையே. கிஷ்கிந்தா காண்டம் பார்க்கலையா? இல்லையே. இல்லையா? சரி, அப்ப ஆனா கிஸ் படம் பார்த்திருக்கேன். இல்ல நீங்க ஃப்ரீயா விடுங்க. கிஷ்கிந்தா காண்டம் பாத்தீங்கன்னா தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். இல்ல அப்படிலாம் இல்ல. அந்த அந்த படம் அப்ப கிஷ்கிந்தா படம் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கணும். அட ஆதி ப்ரோ, பரணி உண்மையாலுமே வா. கிஷ்கிந்தா கண்ட பார்த்தா இது புரியுமா என்ன? ஆதி ப்ரோ, அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு மார்க்கோவை எனக்கு தலைகளாக சம்பந்தமே இருந்து 4 தடவை இல்லை. பார்க்கணுமா? சரி, இப்ப கேக்குதுல தெளிவா? தெளிவா கேக்குது. ஒரு நிமிஷம் ஆதி ப்ரோ, அந்த படம் பார்த்து பிடிக்கலன்னா நான் அட இவர் ஒருத்தர் பரணி என்ன பண்றாரு, நேத்துல இருந்து ஈகோ பாருங்க ஈகோ பாருங்க ஈகோ பாருங்க, யாரா வாங்க வாங்க ஈகோ பாருங்க, நீங்க வாங்க நீங்க வாங்க ஈகோ ஆனா பாருங்க. பிரகாஷ் மொரட்டு ரேட்டிங் பிரகாஷ் பிஎம்எஸ்ல இல்ல அது ரேட்டிங் பயங்கரமா இருக்கு. பரணி 9.5 சொல்லிட்டாரு, சூப்பர் படம் சொல்லிட்டாரு. நம்ம ஸ்பேஸ்லயே 4 தடவை சொல்லிட்டாரு, இன்னைக்கு மட்டுமே 4 தடவை சொல்லிட்டாரு. திரும்ப நீங்க வந்துட்டீங்கன்னா ஆதி ப்ரோ வாங்க, நீங்க வந்து ஈகோ படம் பாருங்க. மணிகண்டன் நீங்க வாங்க, விக்னேஷ் நீங்க வாங்க, நிதிஷ் நீங்க வாங்க, சுகுமார ப்ரோ நீங்க வாங்க. வயலன்ஸ் படமா இல்ல எப்படி மார்க்கோ மாதிரியா இல்ல அது சும்மா வயலன்ஸ் இல்ல, நீங்க பார்க்கலாம். வயலன்ஸ்லாம் இல்ல. 7 வயசு குழந்தை, சாரி 10 வயசு குழந்தை கூட பார்க்கலாம். ஆனா UA 16+ கொடுத்துருக்காங்க. அது வேற ஒரு ரீசனுக்காக UA 16+ கொடுத்துருக்காங்க. ப்ரோ கருப்பு எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு. பொங்கலுக்கு வருமா? வாய்ப்பு இருக்கா? பொங்கலுக்கு வர்றதுக்கு நம்ம சக்கரை பொங்கலோ இல்ல கரும்போ கிடையாதுங்க, இது படம் அப்படின்னு ஒரு இது வரும். வழக்கமா பிரகாஷ் ப்ரோ சொல்லுவாரு, அண்ணே bro, குத்தகை நம்ம episode எடுத்தவர்கிட்ட இன்னைக்கு நீங்க எப்படி கேளுங்க, இருந்துச்சு? பக்கத்துல தான் இருக்காரு. பொங்கல் கிடையாது ப்ரோ. 23 தானா ப்ரோ? அப்போ அதாச்சும் சொல்லுங்க ப்ரோ. அவர் சொல்ல மாட்டாரு ப்ரோ, ஃப்ரீயா விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடும். அதான் உங்களுக்கு வந்து OTT எல்லாம் சைன் ஆயிடுச்சுல்ல. நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் எந்த மந்த்ன்னு, சொல்ல மாட்டேங்கிறாரு. பரணி ப்ரோ, டிசிடிசி எப்படி இருந்துச்சு? ப்ரோ சரி ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் அப்டேட் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது அதாச்சும் சிம்பிள், நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. OTT எல்லாம் சைன் ஆயிடுச்சு. 17 நாள் அதாவது 17 நாள்ல ஷூட்டிங் முடியுது. 17 நாள்ல ஷூட்டிங் முடியுது கரெக்டா. அது முடிஞ்ச உடனே அதுல இருந்து இன்னொரு கொஞ்சம் வாரங்கள்ல ரிலீஸ் ஆயிடுது. அஜித் பல்தான் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு எபிசோட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன்.
எமோஷனல் ஆயிடுச்சு. எல்லைக்கு என்னாச்சு? எல்லைக்கு டிசம்பர்ல ஏதாவது ரிலீஸ் ஆகும்? ஆகும் ப்ரோ. இன்னைக்கு தான் மறுபடியும் ஒரு அப்டேட்டோட சொல்லிட்டாங்களே, ரிலீஸ் டேட்டோட கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருக்காங்களே. டிசம்பர் 18 அந்த படம் வந்துடும், கவலையே படாதீங்க. 3 படம் இறக்குறோம், 300 கோடி. ஹரிப்பட வசனம் மாதிரி பேசுற. 5 பேரை எரிச்சேன், ஆறுமுகத்தை புதைச்சேன்னு ஃபீல் பண்ணுடா அப்படின்ற மாதிரி. இல்ல லாஸ்ட் டிக்கெட்ல எந்த ஹீரோவும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போறோம். லாஸ்ட் டிக்கெட்ல முன்னாடி யாருமே பண்ணல. இந்த படம் 100 crore அடிச்சா சம்பவம் இல்ல. இல்ல, நான் அதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அண்ணன் சீமான் அண்ணன் வந்து அப்பாவா இருந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குதான் நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணேன். அப்படியா? ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படியான்ற இதுதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு, சீமான் நடிச்சிருக்காரு அதுலன்றது. எனக்கு தெரியாது அது. எவ்வளவு புரியல எனக்கு. யாரு எஸ்கே அப்டேட் தவிர வேற எதையுமே கவனிக்கிறது இல்லையா நீங்க? இருங்க இல்ல வலைபேச்சு மட்டும் இந்த பார்த்தாங்கன்னா டெம்ப்ளேட் இருக்குல்ல, எவ்வளவு பேர்த்துல பணம் கொடுத்திருப்பேன்டா, எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன்டா, என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் தடிப்பார்ல, அந்த மாதிரி வலைபேச்சு வார வாரம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம ஸ்பேஸ்லயே வார வாரம் அதே கேட்டிருக்காங்க. ஒருத்தர் 2-3 தடவை ஸ்பேஸ்ல சீமானுக்காகவே பார்க்கணும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க, வலைபேச்சு சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வலை பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா நொந்துருவாங்க. எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன், உனக்கு எவ்வளவு மண்டகனா இருக்கும். நான் சொல்லிருக்கேன், குட்டையா கருப்பா சுருட்ட முடி வச்சவன தெரியுமா தெரியாதான்னு கேட்டா என்ன இப்படி சொல்றீங்க போக. இல்ல சீமான் ஆக்டர்னு தெரியும், பட் இந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. சீமான் ஆக்டர்னு தெரியுமா? அடப்பாவி, சீமான் ஆக்டரா இல்லையா? அவர் ஏதோ பண்ணி ப்ரோ. சொன்னாங்க. ஆனாலும் சீரியஸா சீமான் யாரும் தெரியுமா? சீமான் யாரு டைரக்ட் பண்ணிருக்காரு, அது தெரியுமா தெரியாதா பர்னி? டைரக்டரா? ஐயோ இதெல்லாம் ரொம்ப படம் பாத்திருக்கியா? கார்த்தி நடிச்சது கிடையாது, அதுக்கு முன்னாடி தம்பிக்கு எந்த ஊரு தெரியும்? தம்பி இல்ல பர்னி, அந்த படம்லாம் வேணாம் பர்னி. இல்ல அந்த படம்லாம் வேணாம். உங்களுக்கு வந்து பொற்காலம் தெரியுமா? அந்த தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி, இல்ல தஞ்சை தாமிரபரணி பிரகாஷ் கட் ஆகுது. அதனாலதான் நான் ஃபீல் பண்றேன், வேற எதுவும் இல்ல. நீங்க நல்ல இடத்துல வந்து பேசுங்க ப்ளீஸ். அப்படி அது இப்படி திரும்பி ஆட்டோ கண்ணாடி திருப்பி பேசுங்க. நீ சீமான் பொலிட்டிஷியன் அதுவா தெரியுமா பர்னி ப்ரோ உங்களுக்கு? சுகன் என்ன சுகன், அது கூட தெரியாம இருப்பாங்களா? இங்க பாரு, நீ தம்பின்னு படம் பாத்திருக்கியா? மாதவன் கத்திட்டே இருப்பாரு ஒரு படத்துல, அந்த படம் பாத்திருக்கியா? பார்த்தது இல்லையா? சும்மா பாத்திருக்கீங்களா பர்னி ப்ரோ? ஏங்க பத்திரிகையில பரமம் பேர போடலன்னு ஒரு பஞ்சாயத்து பண்ண வரேன். அவன் என்ன பதில் சொல்லுவாங்க, நான் சும்மா வேணா இருந்திருக்கேன் ப்ரோ, ஆனா நீங்க சொன்ன டைலாக் பார்த்தது இல்ல அப்படின்னு. இல்ல பட் அதுதான் இப்போ சொன்னார்ல அந்த மாயாண்டி குடும்பத்தார், அந்த படம் பாத்திருக்கேன். அந்த படம் பாத்தியா? மீம்ஸ் பாத்தியா? இப்ப கேக்குதா பர்னி? இப்ப கேக்குது, நான் சொல்லுங்க. இல்ல செவப்பே அப்படின்னு ஒரு பாட்டு பிரபு பாட்டு, அந்த பாட்டுலாம் பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? இல்ல லைட்டா பிரேக் ஆகுது, ஆனா நீங்க ஏதோ ஒரு பாட்டு சொல்றீங்க, சத்தியமா அந்த பாட்டு நான் பார்த்தது இல்ல. அந்த மாதிரிதான் நீ கடனா கேக்கும் அந்த பாட்டு பார்த்தது இல்லையா? நோ. நீ பாட்டு பார்த்ததை விட டோலர் ப்ரோ பாடின பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லு. அவர் எப்பயுமே நல்லா தான் பாடுவாரு. இல்ல என்னிடம் வராதீர்கள் தோழர்களை, வதந்து விடுவேன். சிங்கர் நீ வந்து அத பார்த்தது இல்ல, தம்பி படம் பார்த்தது இல்ல. தம்பி வந்து பெரிய ஹிட். கார்த்தி நடிச்ச படம் தானங்க? ஐயோ, அது வந்து புது தம்பி, நான் சொல்றது பழைய தம்பி. எவனோ ஒருவன் சொல்லி ஒரு இவர் படம் இருக்கும், மாதவன் படம், அதுவா பாத்திருக்கீங்களா இல்லையா? இல்ல எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருவன்? அதையாவது ஞாபகப்படுத்தலாமே தான். எதுக்கு அதை ஞாபகப்படுத்தி? இவர் வந்து மாதவன் போயிட்டாரு தம்பி பக்கம். தெளிவா இருக்கிறவன குழப்பனா பரவாயில்ல, அவன் ஏற்கனவே குழம்பி போய்தான் இருக்கு, அவனை இன்னும் குழப்பி என்ன பண்ண போறீங்க? இல்ல ப்ரோ, அந்த படத்துல சீமான் காப்பா வருவாரு, பார்த்தது இல்லையா? காப்பான் சூர்யா நடிச்சது தானே அப்படின்னா பாருங்க. இப்ப இல்ல சுகன், ஆக்சுவலா இப்ப இந்த அபிஷந்தோட ஒரு ப்ரோமோ வந்துச்சுல, அதுல வந்து சொல்லுவால, முனிஷா எனக்கு டைரக்டா பேசினாலே ஒண்ணும் புரியாது முனிஷா, நீ
அந்த மாதிரி தான் எனக்கு டைரக்டா சொன்னாலே ஒன்றும் புரியாது ப்ரோ. இங்க பாரு தம்பின்ற படம் என்னம்மா தேவி ஜக்கம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு, அதை பார்த்திருக்கியா? நான் இல்லைண்ணா, விட்டுருண்ணா. அவன் எனக்கு சீமான் தெரியும்ண்ணா, அவர் நான் பார்த்துருக்கேண்ணா. உனக்கு இந்த அவர் பாரு சீமான எல்லாருக்கும் தெரியும். நீ வந்து ட்விட்டர்ல கட் வீடியோஸ் வர அவரோட ஸ்பீச் மட்டும் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு ஸ்பீச் வீடியோஸ்லாம் பார்த்தது இல்ல, ட்ரோல்ஸ் தான் பார்த்துருக்கேன். சூப்பர். ஸ்பீச் வீடியோஸே ட்ரோல் பண்ணி சரி, அப்ப அவர் டைரக்ட் பண்ணாருன்றது ஒண்ணு தெரியாதானே? ம்ஹும். இப்ப தெரிஞ்சுக்க, அவர் 3-4 படம் டைரக்ட் பண்ணிருக்கு. அஜித் சூப்பர் பால்டன் இருக்கானா ஸ்பேஸ்ல? போயிட்டானா? இல்லையே இல்லையே, ஏன் என்னாச்சு? இல்ல அவனுக்காக ஒரு ட்வீட் போட்டேன், அவன் இல்ல. சரி விடுங்க. சரி சரி, சுகுமார் ப்ரோ, இது நான் கேட்டேன், உங்கள்கிட்டயும் கேட்குறேன். மலேசியா December 27th போறீங்களா? கூட்டு போனா போவேன். கூட்டு போறியா? கூட்டு போறேன், செலவெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. எனக்கு புரியலையே. இந்த சூரி படத்துல ஒரு இது வரும், இந்த வருத்தப்படாத சங்கத்துல ஒரு இது வரும்ல, சூரி சொல்லுவார்ல, இங்கெல்லாம் இடம் இல்லாம உட்காந்து ஜெர்மனில இருந்து முறுக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க ஏதோ சென்னை பாண்டிச்சேரின்னு வச்சா அங்க வரைக்கும் போகலாம். மலேசியாவுக்கு எதுக்கு அப்படியே அவர் ஆடியோ லான்ச்சை பார்க்க போறது? மலேசியாவில இருக்கிறவங்க பாக்குறதுக்காக தான் அங்க ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. இங்க இருந்து நீங்க மலேசியாவுக்கு கிளம்பி போய் பாக்குறதுக்கு இல்ல. அப்படி இல்ல ஆதி ப்ரோ, இது அது எங்களுக்கு புரியுது இல்ல, பட் ஆனா இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு புரியல. இப்ப நீ சிவகார்த்திகேயன் டைரக்டா போய் பாம்பேல ஆடியோ லான்ச் வச்சாருன்னா அங்க போய் பாப்பியா? நான் சென்னை ஆடியோ லஞ்சுக்கு இது வரைக்கும் போனதில்லை. அப்புறம் நீ மட்டும் போக மாட்ட, மத்தவங்கள மட்டும் ஏத்தி விட்டு அங்க போறியா இங்க போறியான்னு கேப்பியா? அப்படி இல்ல, ஆக்சுவலா எனக்கு இது போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நீங்க மலேசியாக்கா? ஆமா, இருந்துச்சு. ஸோ அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரீயா விடுங்க. அது என்ன ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற சென்டிமெண்ட்காக எல்லாம் போகணும்னு நினைப்பாங்களா? அதுக்காக தான் ப்ரோ. அஜித் பல்தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ்லயே சொன்னாரு, எல்லாம் சேர்த்து ஒரு 40,000 வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா போவேன் அப்படின்ற மாதிரி. அது ஒன் லாஸ்ட் டைம் இல்லாம போச்சுனா? என்னன்னா ஒன் லாஸ்ட் டைம் இல்லாம போச்சுனா? எங்க லாஸ்ட் டைமும் இல்லையோங்க 40,000 கேக்குறீங்க. இல்ல இல்ல, அஜித் பல்தான் சீரியஸா சொன்னார் நம்ம ஸ்பேஸ்ல, நீங்க வர்றதுக்கு முன்னாடி சொன்னாருங்க. கேட்டு பாருங்க, மாவீரன்ட்ட சொன்னார் அவரு. நானுமே சொன்னேன் 30. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு 40,000 செலவழிக்கிறாங்களா? பரவாயில்ல எங்க நாட்டுல. அங்க போய் ஆதி ப்ரோ, அங்க போய் டிக்கெட்டு காசு கொடுக்கணும். அது பெய்ட் டிக்கெட் ஈவென்ட், தெரியுமா? அப்படியா? ஆமா, ஃப்ரீ கிடையாது, காசுலாம் ஃப்ரீ கிடையாது, பெய்ட் டிக்கெட்டட் ஈவென்ட். நான் சொல்லட்டுமா பரணி, ஒன் லாஸ்ட் எல்லாம் கிடையாது, வெயிட் பண்ணுங்க, இங்கே தமிழ்நாட்டுல திரும்பி நடக்கும். நான் பேசினா கேங் வேற ஆயிடும் குமார். இல்ல இருக்கிறது தான் சொல்றேன். இதுல என்ன மாற்று கருத்து இருந்ததுன்னா புக் மார்க் இப்போ இது ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுங்க. நாளைக்கு நடக்கலன்னா வந்து என்ன அடிங்க போட்டு, இங்கேதான் இருப்பேன். அப்படி சொல்லக்கூடாது சுகுமார். ஒண்ணு இங்க இருப்பேன், இல்லாட்டி ஆபீஸ்ல இருப்பேன். ஏங்க விவேக் பாட்டெல்லாம் எழுதி அனிருத்தெல்லாம் சென்டிமெண்டா போட்டு ஒரு 15,000 என்ன வேணா போடலாம்பா. நானும் இப்படிதான் சொல்றேன், திரும்பி இதுதான் சொல்றேன். விக்ரம் தான் கமலுக்கு லாஸ்ட் படம் போது நானும் எமோஷனல் ஆனேன். ஆனா இப்ப எமோஷனலா இல்லையே, என்ன பண்றது? அப்படி அவங்க சொல்லவே இல்லையே சுமார் ப்ரோ. யார் சொல்லல? விக்ரம் அப்படியா ப்ரமோஷன் பண்ணாங்க? ஆமா, பின்ன டைரக்டாவே சொன்னாரு, சொல்லிட்டாரு லாஸ்ட் படம் இத பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்தாரு மாவீரன். ஓகே ஓகே. பிக் பாஸ்ல 2-3 வாட்டி சொன்னாரு. அதை இட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. போற இடத்துல அவர் அதை வச்சு கேள்வி கேட்டாங்க. இதான் கடைசி படம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம் அப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த கேள்வி எல்லார்ட்டையும் வச்சிருவாங்க. உதய் சொன்ன பதில் தான் ஞாபகம் வந்துச்சு. உதய் சொல்லுவார்ல, உதயிட்ட வந்து அந்த இதுல கேட்பாங்க எல்லாரும், இந்த விகடன் பிரஸ் மீட்ல எல்லாரும் ஏதோ ஏன் நடிக்கிறது இருக்கீங்க, நம்ம நான் தான் தமிழ் சினிமாவை தூக்கி டிபார்ட்டிட்டு இருக்கிற மாதிரி நானே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. ஆனா இவர் வந்துருவார் திருப்பி, கவலைப்படாதீங்க. 2027லயே 6க்கு ஒரு ரிலீஸ் இருக்கு, 7க்கு ஒரு ரிலீஸ் வந்துடும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அதான் நானும் சொல்றேன்.
நான் பரணி ப்ரோ. என்ன ஒரு மையான அமைதி. ஏன் வந்தா பார்க்க மாட்டீங்களா என்ன? இல்ல பரணி ப்ரோ இதுக்கப்புறம் நாங்கதான் ரங்கராய சக்திகள் இத்தனை நடிச்சுட்டு இருந்திருப்பாரு. எதுக்கு என்னாச்சு? துப்பாக்கி ஒன்றதானடா இருக்கு. வெற்றிடத்தை நிரப்பலான்னு. துப்பாக்கி யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் அது ப்ரோ. நல்ல படம் சரி, பண்றவங்க ஜெயிப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல. அதாவது ஒண்ணும் இல்ல, எனக்கு வாய் கலறான் தோழர் ப்ரோ, கம்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்துட்டு இதை மீன் பண்ணி சொன்னது பிரதீப் ரங்கன். அதை நான் மீன் பண்ணி சொன்னேன். அவர் அப்படிலாம் அடுத்தடுத்து இல்ல. கொடுத்துட்டு போற. நல்ல படம் பண்ணும், ஜெயிக்கிறதுக்கு நல்ல படம் பண்ணலாம் அவசியம் இல்லை. அதுக்குதான் வாய் கலர்னான்னு சொல்லிட்டு தான் பேசுறேன். இல்ல ஜெயிக்கிறதுக்கு நல்ல படம் பண்ணலாம் அவசியம் இல்லை இன்னைக்கு. ஏன் யார மீன் பண்ணி சொல்றீங்க ஆதி ப்ரோ? யார மீன் பண்ணி சார் இந்த கேள்வி கேட்டீங்க? நான் சொல்றது இப்போ பரணி ப்ரோ கடந்த எந்த நல்ல கடந்த படம் ஓடி கடந்த இருக்கு? 8 வருஷமா இல்ல காக்கா முட்டை ஓகே. கடைசி விவசாயின்னு எந்த நல்ல ஆக்சுவலா ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நல்ல படமா இருக்கணும்னா அப்படி நான் ஓடாத படத்தை விட்டுரு, அதுக்கு கூட 1000 காரணம் இருக்கலாம். ஓடுன எல்லா படமே நல்ல படம் இல்ல. இப்ப வாரிசு ஓடிச்சு, பீஸ்ட் ஓடிச்சு, அதெல்லாம் நல்ல படம் கிடையாதுல்ல. எனக்கு அதுதான் நானும் பிடிக்கல, சொல்ல வந்தேன். ஏன் தனிப்பட்ட முறையில் எல்லா நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது ஜெயிச்ச வேற. படமும் பெருசா வந்து ப்ரோ அப்படியே நல்ல படம்னு கிடையாது நீங்க பாருங்க. அதெல்லாம் விடுங்க ப்ரோ. கங்குவா ஓடணும் ப்ரோ. இந்தா கூட்டத்துல இந்த நானு ஸ்கூல்ல விளாண்டு இருக்கும் போதுல நாங்க ரேஸ் கோர்ஸ் ஒரு கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்ட்ல போய் விளாண்டு இருப்போம். அங்க ஒரு அம்மா வந்து வயசான அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்க. கிரிக்கெட் இருக்கும் போது வந்து பூரா கூட ஃபுல்லா தண்ணி பையடா எடுத்துட்டு வந்து கிரவுண்ட்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க. நார்மலான நாள்ல அவங்க வெளியே போய் தண்ணி பை எடுத்தாங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க 2 ரூபா கொடுத்து. இந்த மாதிரி கூட்டமா விளாண்டு இருக்கையில வந்து கொடுத்தா எல்லா தண்ணி பாக்கெட்டையும் வித்துடலாம். அந்த மாதிரி எங்கடா கூட்டம் இருக்கு வந்து தண்ணி பாக்கெட்டை விற்கலாம் அப்படின்னு போஸ்ட்ல போய் வந்துட்டாப்ல. இந்த என்ஜிகேவையும் கங்குவாவையும் விற்கிறதுக்கு இந்த மாதிரி கையில தண்ணி பாக்கெட்டோட திரியும் ஆட்களை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது. நல்லா இல்லாத படம் ஓடுதுன்னு சொல்றது, அது சில படங்கள் இருக்கலாம் ஆதி ப்ரோ. அது அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? பட் ஆனா வந்துட்டு எனக்கு எல்லா படமுமே வந்துட்டு ஜெயிச்சிடாது. அதுவும் கரெக்ட். நல்ல படங்கள் எல்லா படமுமே வந்துட்டு அது ஒரு சக்சஸ் ரன் கிடைக்குமான்றது இது நான் ஒன்னு சொல்லவா பரணி? நீ என்ன பண்ண, நீ என்ன சொல்ல போறியோ அதை முதல்ல உனக்குள்ள சொல்லிப்பாரு. அது எனக்கு வராது. நானே சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் வெளியே சொல்லி மியூட் போட்டு சொல்லிப்பாரு. எனக்கு சொல்லி பார்த்துட்டு ஓகே பேசுறாங்க, அப்ப கான்சென்ட்ரேஷன் போயிடும். பண்ண முடியல, புரியுது எனக்கு. அப்ப நீ என்ன பண்ணு, மனசுக்குள்ளேயே வந்து காதுல இருந்து ஹெட்செட்டை கலட்டிட்டு உனக்குள்ள சொல்லிப்பாரு. ஓகே ஃபார்மேஷன் பண்ணி பேசுறது கேட்காதே. இப்ப நீ பேசுறது புரிய மாட்டேங்குது, அதுக்கு அது பரவாயில்லையே. இருங்கண்ணா. எல்லா ஒரு இதுலயும் அண்டர் ரேட்டட் பிலிம்ஸ் இருக்கும், நல்லா ஓடின படங்கள் இருக்கும், அதெல்லாம் விடுங்க. ஆனா அதை தாண்டி சில பேர் ஜெயிக்கிறாங்கல்ல. சரி, அது துப்பாக்கி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அந்த விக்டரி நமக்கு கிடைக்கும். ஒரு பிரதீப் ஃபேனுங்கிறதே இப்பதாங்க புரிஞ்சுது எனக்கு. அட இவரு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசினா அவர் ஃபேனு முத்திர குத்திர வேண்டிய. அவன் ஜிபி முத்து ஃபேன் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல அவரு இப்ப உங்களுக்கு அவர் பிளான் புரியல. இப்ப அவரு அடுத்து வெறித்தனமா அவர் அடுத்தடுத்த வருஷங்கள் அட்டாக் பண்ண போறதே பிரதீப் தான். இப்ப இருந்தே அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு. எப்படியும் இல்ல எனக்கு புரியலையே. ஒரு மனுஷன் நல்லா வளர்ந்து வராப்புலன்னு ஒரு ஒரு இது சொன்னா அடுத்து அட்டாக் பண்ண போறது அவரை தான்றீங்க. ஏங்க ஆமா, சூர்யாவை முடிச்சு விட்ட அடுத்து அவர்கிட்ட தானே வருவ அப்படின்னு சொல்றாரு போஸ்டர் பாய். அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப கூட பாரு ரிலீஸ் டேட் லாக்டுன்னு சொல்ற. ஆனா இங்க ஒருத்தர் வந்து கேக்குறாரு, ஒரு சூர்யா ஃபேன் வந்து கேட்டாரு ஆசையா அவன்கிட்ட, சொல்லுங்க குரு அப்படின்னு சொல்ல மாட்டேன்ற. எனக்கு தெரியாது. இப்ப வெயிட் பண்ணேன். இது பராசக்தி என்னைக்கு ரிலீஸ்? ஜான் 14. பாத்தியா, பராசக்தி என்னைக்கு ரிலீஸ்ன்னு கேட்டா சொல்ற, கருப்பு என்னைக்கு ரிலீஸ்ன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். கருப்பு இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலனா? நேத்து என்னடா கருப்பு படத்துல கருப்பா இருப்பாரா வெள்ளையா இருக்கிறது ஒரு இதுக்கு வந்து நடிக்கிறாருன்னு கேக்குற. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற, கருப்பு படத்துல கடைசியில அவர்தான் கருப்பா அப்படின்னு கேக்குற, அவர்தான் கடவுளான்னு கேக்குற. அதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன், கிளைமேக்ஸ்ல வந்து அவர் வாட்டுக்கு இது மாதிரி வருவாரான்னு கேக்குற. எனக்கு புரியலையே. இல்ல நீங்க கோர்த்துடத்துக்கு ட்ரை பண்றீங்க. அந்த மலையில நான் சிக்க மாட்டேன், ஃப்ரீயா விடுங்க. நான் வேற டாபிக் போலாம்.
பரணி ப்ரோ பரணி சரி எல்லாரும் கேட்ட மாதிரி நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். கேளுங்க. பதில் சொல்லணும்னா பதில் சொல்லலாம், இல்லைன்னா வேணாம். இப்ப யதார்த்தமா நான் டிஎல்எஃப் ஃபீட் வந்தேன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களோட ட்வீட் மார்னிங் போட்டது இப்பதான் என்னோட டைம் லைன்ல வருது. ஐயோ, அந்த டியூடு ட்வீட்டுக்கான கான்டெக்ட் என்ன? என்ன ட்வீட்டு? டியூடோட வீடியோ ஒண்ணு போட்டிருக்கீங்களா, அதோட கான்டெக்ட் என்ன? அதுல எழுதிருக்க கேப்ஷனோட போட்டிருக்கீங்க. நிஜமாவேவா? அந்த மாதிரி இருந்தா கண்ணை மூடிட்டு பண்றீங்களா? கண்ண மூடிட்டு கண்ணை திறந்துட்டே பண்ணுவேன், கவலைப்படாதீங்க சுகர், ஃப்ரீயா விடுங்க. இல்ல நான் அந்த கேக்கையில கொஞ்சம் ஆபாசமா இருக்கு. கான்டெக்ட் சொல்றீங்களா? கான்டெக்ட் என்னன்னு சொல்றீங்களா? கான்டெக்ட் தான் சொன்னேன் தலைவா. இல்ல ஆதி ப்ரோ, நான் காலையில அந்த டூட்ல தாலி கட்டுற சீன் ஒன்று இருக்கும்ல, அந்த சீன்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க கேப்ஷனா, when she said her father owns a theater அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன். அவங்க அப்பா வந்து தியேட்டர் வச்சிருக்கேன்னு சொன்னா நான் தலையை கட்டிடுவேன். அதுதான் அந்த கான்செப்ட். ஈஸியா புரியுற மாதிரி தானே இருக்கு சுகன் ப்ரோ. இல்லைங்க, ரியல் லைஃப்ல அந்த மாதிரி இருக்கா இல்ல நிஜமாவே இப்படி ஒரு ஐடியாவோட இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. எங்க ரியல் லைஃப்ல பொண்ணு கிடைச்சாலே தாலி கட்டிடலான்ற ஐடியாவில் தாங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு வீடியோ புரியுது, கேப்ஷன்லாம் புரியுது, பட் நிஜமாவே இந்த ஐடியாலஜியோட தான் இருக்காருன்றது தெரிஞ்சுக்க கேட்டேன். சுகம் ப்ரோ, வாரத்துக்கு 5 படம் பாக்குறவன்ட்டு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? எனக்கு 750 ரூபா, 5 டிக்கெட் 5 டிக்கெட் 750 ரூபா. 750 ரூபாய் கேட்க மாட்டா, மாசம் 750 ரூபா கம்மியாகும் இருக்கா ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணுவியாடா? ஏன்டா உசுர வாங்குற? இல்ல ஐயோ ஆதி ப்ரோ, உங்களுக்கு புரியல ஆதி ப்ரோ, கொடுங்க. தான் எவ்வளவு பெரிய சினிஃபைட் என்பதை கூற வருகிறார். அதான் சொல்றேன், மிஞ்சி படம் 5 படம் பார்ப்போம். 5 படத்தை 150 ரூபா கொடுத்து தேட்டரை பார்த்தா 750 ரூபா தான் வரும். இல்ல தோழர், எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல 6 படம் பண்ணிருக்கீங்களா? 6 படம் பாத்தீங்களா? அந்த வாரம் வாரத்துக்கே 5 படம் பாக்குறாரு தோழர். 4 வாரத்துக்குன்னா 20 படம் கண்டிப்பா வந்துடும். 20 படம் வந்துருங்க. 20 படம் வரட்டும், மாசத்துக்கு 30 படம் கூட பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 படம், ஆனா 90 படமும் ஒரே தேட்டர்ல வரணுமே. அதானே, அவங்க அப்பா என்ன தேட்டர்ல ஊர்ல இருக்கிற எல்லா தேட்டரையுமே ஓன் பண்ணிருப்பாரு. ஒரு தேட்டர் தானே வச்சிருக்காங்க. மல்டிப்ளெக்ஸ் ஒரு 5 ஸ்கிரீன் தேட்டரா? இல்ல ப்ரோ, அவரு அப்ப என்ன பிளான் பண்ணுவாருன்னா, அவரு வரதட்சணை அந்த டிமாண்ட் தான் வைப்பாரு. நான் சொல்ற படங்களை தான் நீங்க எடுக்கணும் அந்த தேட்டர்ல இருந்து. அந்த மாமனார் மண்டையில 2 தட்டு தட்டி, நீ என்ன பண்ற, ஒழுக்கமா ஓடி போய் 1000 ரூபாய் தரேன் மாசம் எங்க தொலைணுமோ போய் பார்த்து படம் பார்த்துட்டு வந்து வீடு வந்து சேரு அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாரு. உனக்கு தியேட்டர் காசு தானே மிச்சப்படுத்தணும் போன்னு. இல்ல நான் அப்படிலாம் இல்ல, அது சும்மா பாக்குறப்ப ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லி ட்வீட் பண்ணேன், அவ்வளவுதான். ஆனா நான் பிரகாஷ் ப்ரோ சொன்னப்ப நீங்க செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்துட்டு அதெல்லாம் இல்ல, எனக்கு இந்த போயிட்டு டிக்கெட் செலவு பண்ணி பாக்குறதுலாம் வந்துட்டு மீன்ஸ் அது எனக்கு ஒரு இதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகல, ஸ்ட்ரெஸ் ஆகவோ இல்லை காசு போக்குது அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இல்லை. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறேன். ஒரு படத்துக்கு நான் 200 ரூபா கொடுக்கறது எனக்கு மீன்ஸ் எனக்கு ஹாப்பி தான். சரி ப்ரோ, அந்த படத்துல வர மாமனார் மாதிரி உங்களுக்கு ஒரு மாமனார் கிடைக்க வாழ்த்துக்கள். லைட்டா குத்துன மாதிரி இருக்கு. ஓகே, சத்தியமான நல்ல எண்ணத்துலதான் சொன்னேன். சரி ஓகே. அவர் அவங்க மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சு பாருல, அதனால. இந்த கிஸ் டைரக்டர் சதீஷ் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்கு. எமோஷனல்ல உள்ள வலி தெரியுது. அவர் பேசின ஒரு ஸ்பீச் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது. என்னது கூட ட்வீட் பண்ணிருந்தீங்களா? ஆமாப்பா, அது கேக்குறாங்க ஒரு இதுல, நீங்க ஏன் யாருமே பெருசா ரிவ்யூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பண்ணல உங்க படத்துக்கு, யாருமே படம் பார்க்கல அதனால பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, படம் வந்தது யாருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசியிருக்காரு. சிரிச்சிலே தான் பேசுறாரு, பட் ஆனா அதுல பெயின் தெரியுது. ஆனா ஹானஸ்டா நல்லா இருந்துச்சு அந்த படம். அதாவது ரொம்ப அப்படியே படம் அடிக்கிற அளவுக்கு மோசமான படம் எல்லாம் கிடையாது. அது நல்ல படம், அது நல்ல படம். நானுமே பாராட்டிதான் எழுது. அது ஆமா, செட்டில்டா இருக்கும் அந்த படம். பட் ஆனா அது ஏன் இந்த அளவுக்கு இதுவாச்சுன்னு தெரியல. ஜாலியா தான் போச்சு படம். அந்த மனுஷனே ரொம்ப ஜாலியா தான் பேசுறாரு. ஆமா ஆமா, செம ஃபன்னா பேசினாரு. ஆமா, ஸ்பீச்ல ஹியூமர் சென்ஸ் டிஃபால்ட்டாவே வருது.
ஆதி ப்ரோ 28ஆம் தேதி FTFS ரிவால்வர் ரீட்டா போவீங்களா? உங்களுக்கு தான் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்குமே. இல்ல, அவர் இந்த டைரக்டர் என் ஃப்ரெண்டு. எங்க டீம் ரைட்டிங் டீம் வேற, தமிழ் படம் 2 ரைட்டர் அவர் தான். ஸோ அவரோட அவரோட அவர் ரொம்ப நாள க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூவே பார்த்துருவேன். எப்போ? தெரியல, போடுவாங்கல்ல ப்ரிவியூ யூஸ்வலா ரிலீஸ்க்கு முன்னாடி, அப்ப பார்த்துருவேன். நீங்க இந்த பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் தோழர். கீர்த்திக்கு தான்ப்பா ஃபேனு, கீர்த்தி படங்களுக்கு இல்லப்பான்னு. அப்படிலாம் இல்ல. கீர்த்தி படத்துல நடிக்கிறதுனால தானே அவர் ஃபேனே ஆனாரு. இல்ல, நான் அவங்களோட ஸ்பீச்சஸ் பிடிக்கும், எனக்கு ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும், அவங்க இன்டர்வியூல பதில் சொல்ற கிளாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் எனக்கு பிடிக்கும். ஃபேன்லாம் இல்லை யாருக்கும், எனக்கு பிடிக்கும் அவங்க ரொம்ப, அவ்வளவுதான். அதுக்காக படம்லாம் நான் தெரியலையே, நான் பெருசா இந்த படமும் அவங்க தனியா நடிச்ச படம் இது சானிக் காகிதம் தவிர வேற எதுவும் போய் பார்த்ததெல்லாம் இல்லை. நல்ல ரிவ்யூஸ் தான் போய் பார்ப்பேன், அவ்வளவுதான். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா தோணுங்க போய் பார்க்கலான்னு பார்ப்பேங்க, மற்றபடி எதுவும் பார்த்தது இல்லைங்க இப்போ வரைக்கும். இந்த மகாநடி தான் கடைசியா அவங்க ஹீரோயின் நடிச்ச படம் பார்த்ததுன்னு நினைக்கிறேன் நான் தியேட்டர்ல போய். ஓகே ஓகே ப்ரோ. இல்லை, இந்த படம் எல்லாம் கோகோ ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கும் அதான் ஞாபகப்படுத்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது. அதுக்கப்புறம் அஞ்சான் பார்க்கணும். எனக்கு தெரியும் டி, நீ ஏன் Series நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவன் போய் அஞ்சான் தியேட்டருக்குள்ள போயிட்டு இது மாதிரி உட்காந்துருப்பான். எஸ்ஜே சூர்யா ஸ்பைரல்ல உட்காந்துருப்பார்ல, அந்த மாதிரி உட்காந்துருப்பான். இல்லை ஆதி ப்ரோ, அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த படம் பார்க்கணும் சீரியஸாக, தியேட்டரில் மறுபடியும் ரீவிசிட் பண்ணணும் அந்த படம். ரிவிசிட்னா மொதல் வாட்டி தியேட்டர்ல தான் பாத்தியா? ஆமாம். புரியலையே, இந்த மத்த படத்தை எல்லாம் கேட்டா பார்க்கலான்னு இதை மட்டும் கரெக்டாவே பார்த்திருக்க. 2014 வந்த படம் தானே இது? கரெக்ட். அப்போ மத்த அந்த டயத்துல அந்த மத்த படம் எல்லாம் கேட்டா பார்க்கலான்னு இது மட்டும் தியேட்டர்ல பாத்தியா? இல்லை ஆக்சுவலி நான் வந்து என்ன சொல்ல, அந்த 2013 பீரியட் தான் நான் வந்துட்டு இந்த ஃபிலிம்ஸ் பார்க்குற ஸ்டார்ட் பண்ற பீரியட். ஸோ அதனால வந்து இப்ப நானு அஜித் ஃபேன்ஸோடையும் விஜய் ஃபேன்ஸோடையும் பேசிட்டு இருக்கும்போது பேச சொல்லுவாங்க, அந்த படத்தை நாங்க பிளான் பண்ணி அடிச்சு கவுத்தோம் அப்படி பெருமையா சொல்லுவாங்க. பரணி ப்ரோ அப்பயே ரெடியா இருந்திருக்காரு. வாய்ப்பு இருக்கு. அவன் ரெமோக்கு, அவன் எனக்கு தெரிஞ்ச ரெமோக்கு ரிவ்யூ போட்ட மாதிரி இந்த அஞ்சானுக்கு ஏதாவது ரிவ்யூ போட்டிருக்கானான்னு ட்வீட் தேடி பார்த்தா கிடைக்கும். இருக்கும். ஆனா அந்த ட்வீட் இப்ப கிடைக்காது, உங்களுக்கு கவலைப்படாதீங்க. நான் ரிவ்யூலாம் போட்டிருப்பேன், பட் ஆனால் ட்வீட் கிடைக்காது, கவலைப்படாதீங்க. நல்லா இருக்குன்னு சொன்னியா நல்லா இல்லைன்னு சொன்னியா? அந்த படம் அப்போ நான் வந்துட்டு இது ஆவரேஜோ பிலோ ஆவரேஜோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்பவே ரிவ்யூ எழுத ஆரம்பிச்சிட்டியா? அது 1-2 தான் போடுவேன். அது இப்போ எல்லாத்துக்கெல்லாம் போட மாட்டேன். பட் ஆனால் வந்துட்டு நான் ஃபுல்லாக இது ஸ்டார்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்த ஐ மீன் 2018 19 அந்த ஒரு டைம்ல தான் வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் பண்ணது படம் பார்த்து ரிவ்யூ போடுறதுன்றது. 3 ட்வீட்டாக போட்டுட்டு இருந்தேன் இந்த வெரிஃபைடு வர்றதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டுருவேன், ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் போட்டு செகண்ட் ட்வீட்ல நெகட்டிவ், அதுக்கப்புறம் வந்து ரேட்டிங், அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரே ட்வீட் அப்படியே போட்டுறது. நான் பெரிய எடிட்ல எவ்வளவு half an hour கட் பண்ணிருக்காங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து 2 hours 50 minutes இருந்துச்சு. இப்போ 1 hour 59 minutes, ஆல்மோஸ்ட் 50 minutes 50 minutes கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வருஷனே வந்து அதுல இந்த முதல் ரிலீஸ் ஆச்சு அதுலயே 2 வருஷனா கட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு நான் தியேட்டர்ல பார்த்த வருஷன்லயே வந்து சூர்யாவோட என்ட்ரி சீனே இருக்காது. அந்த அது என்னது ஃபயரா ஒண்ணு வெளிச்சத்துல வருவார்ல, வந்து அந்த பஞ்சு டைலாக் பேசுறது, அந்த ஃபைட்டு எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரைட்டா பேங் 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 சாங் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கட்டு ஓப்பனிங்ல. இவர்கிட்ட சூரிய கிட்ட கேக்குறது நம்ம சம்திங் லைக் தட், அந்த மாதிரி தானே. அதான ஃபர்ஸ்ட் சீன். அது இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் சூர்யாவோட என்ட்ரி சீனே பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஃபயர் கிராக்கர் மாதிரி வச்சு வரும்ல பரணி ப்ரோ, அத சொல்றாரு. அந்த ஃபைட்டே ஃபுல்லா கட்டு. அந்த பேங் 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 சாங்ல இருந்தா ஒரு என்ட்ரியே வந்துச்சு. நான் தியேட்டர்ல பார்த்த வருஷம். இன்னுமே நான் நிறைய ஒரு தியேட்டர்ல மதுரையில பார்த்தேன். இல்ல இன்னமும் நிறைய நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா 1 week இருக்கும். ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் லென்த்ன்றதுனால சில விஷயங்களை ரிமூவ் பண்ண, ஐ மீன் எடிட் பண்ணி மறுபடியும் 2 hours 32 minutesல ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்.
அதை இப்போ 1 hour 59 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சூர்யா என்ட்ரி சினிமா இது பண்ணுவாங்க. பயங்கரமா இருக்கும் அந்த சினிமா. இல்ல ஃபர்ஸ்ட் நான் பாக்குறப்போ வந்து இந்த இதெல்லாம் யாரு இவங்க வித்யுத், சூர்யா அப்புறம் சமந்தா எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதெல்லாமே நான் பாக்குறப்ப இருந்தது ஃபர்ஸ்ட். அதெல்லாம் செகண்டா எடிட் பண்ணி மறுபடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் போச்சு. அந்த ஒரு பாட்டு போய் கல்யாணத்துல டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ரிங்க ரிங்கா பாட்டு, லுங்கி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த சீன் ஃபுல்லா. சரி ஓகே, இதுல வரப்ப தெரியும் எப்படின்னு சொல்லி வெயிட்டிங். ஆனா அது பேக் சுமார் நான் மாஸ்க் பாத்துட்டீங்களா நீங்க? சரி சாரி பண்ணி ப்ரோ, பேசுங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ப்ரோ மாஸ்க் பார்த்துட்டாரு. ரிவ்யூ சொல்லுங்கண்ணா. இருக்காரா அண்ணா? தெரியலையே. மாஸ்க் சுகுமார் அண்ணா பாத்துட்டாரா, ரிவ்யூ சொல்றீங்களான்னு கேட்டேன். நான் நேத்தே சொல்லிட்டேன் பாருங்க ப்ரோ, நீங்க வரதுக்கு முன்னாடி தான் நான் வந்து சொல்லிட்டேன். சரி ஓகே, அப்புறம் அவர் ரிவ்யூ ஜஸ்ட் அவர் சைடுல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஐயோ சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? கேக்குதானா? வாய்ஸ் சரியாயிடுச்சு அவருக்கு, தலைவருக்கு வாய்ஸ் சரியாச்சு இல்லை, நெட்வொர்க் சரியாயிடுச்சான்னு கேட்கணும். அதான் அந்த நெட்வொர்க் இஷ்யூ. பிரகாஷ்னா காணோம், அவரையும் காணோம். நம்ம தான் ஸ்பேஸை நடத்தி கொண்டு போறோம். நாளைக்கு என்ன கம்ப்ளைண்ட் போடுவீங்க தலைவா? ஐயோ இந்த தமிழ் நீங்க வேற எதுன்னே வர மாட்டேங்குது. காலையில தூங்கி எந்திரிச்சு வேற இது பண்றோமா, அப்பதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு என்னன்னு சொல்லி. படம் ரிலீஸ் படம் ரிவ்யூ சொல்றோம்னா அதை வச்சிருவோம் எப்பயுமே. ஸோ அதனால 2 நாள் ஒட்டியாச்சு. நாளைக்கு என்ன வைக்கிறது, ஏதாவது சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்கா. கமான். ஈகோ பத்தியே சொல்லுங்க. ஈகோ பத்தியே போச்சு. ஆதி ப்ரோ இருக்காரு, இப்போ வாங்க பிக் பாஸ் பத்தி பேசுவோம். பிக் பாஸ் அது பார்த்தேன். விஜய் சேதுபதியோட போஸ்டிங் உங்களுக்கு செட் ஆகலன்னு தான் ஆரம்பத்திலே சொல்றீங்க. இப்படிதான் ப்ரோ இருக்கணும். அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே கிடைக்க மாட்டேதா கண்டஸ்டன்ஸ்? இல்ல அது கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குதுன்னா அது ஒருத்தர்கிட்ட இருந்துதான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல யாருமே தான் மதிக்கல. இப்போ விஷயம் என்னன்னா, நான் இப்போ ஒருத்தர் வந்து எப்படி நடக்கணும் எப்படி நடக்கூடாது அந்த மாதிரி நான் சொல்லல. ஆனா விஜய் சேதுபதிக்கு இப்போ அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கல்ல யாருமே. அது ஏன் அப்படின்னா, அவர் வந்து இப்போ நீங்க ஹோஸ்டா என்னவா அவங்களை பிரசன்ட் பண்ணிக்கிறீங்கன்றதுதான் இருக்கு. இப்ப இவரு போய் அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்கள மாதிரியே மார்க் பண்ணி காட்டுறது, இம்பர்சனேட் பண்ணி காட்டுறது, மிமிக்ரி பண்ணி காட்டுறது, அவங்கள மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரியே நான் இப்படி பண்ணி காட்டுறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற அந்த சரி இப்ப நம்ம மாதிரி தானே பேசிட்டு கிடைப்பட்ட ஈஸியா உரிமை எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப கலாய்க்கிறது, எந்திரிங்க உட்காருங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி விளையாடுறது அவங்ககிட்ட, இந்த விஷயம் எல்லாம் பண்றது இருக்குல்ல இது. அப்புறம் இன்னொன்னு, அவர் ஸ்கோர் பண்றதா மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு எல்லா எபிசோட்லயும். நீங்க உங்களோட வேலை ஹோஸ்டா ஸ்கோர் பண்றது கிடையாது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது. நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, இவர் சொல்லுவாரு, கத்துவாரு, திட்டுவாரு, மார்க் பண்ணுவாரு, ஸ்னாப் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில அவங்க எதுக்கு நம்மள சொன்னாரு, இப்ப என்ன சொன்னாரு இவர் நம்மள அப்படின்னே புரியாம சுத்திட்டு இருப்பாங்க அதே வீட்டுக்குள்ள. நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னதை அவங்க ஏத்துக்கிறாங்க அது வேற. நீங்க சொன்னது அவங்களுக்கு புரியவே இல்லைன்னா பிரச்சனை உங்ககிட்ட தானே இருக்கு. நான் அப்பதான் சொல்ல வரேன், அவரு புரியுற மாதிரி மத்தவங்களுக்கு கிளியரா எடுத்து சொல்லணும். அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணவே மாட்டேறாரு. நம்ம ஸ்கோர் பண்ணணும். இப்ப கத்தி அவங்க வாய மூடி உட்காந்து அந்த இந்த தக் லைஃப்னு மீம்ஸ் போடுவாங்க, அதுக்காகவே தான் அவர் ஹோஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு இந்த கோல் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது. ஓகே இப்ப நான் அடிச்சுன்னா ஜாலியா 1-0 2-0 3-0 அப்படின்னு இந்த ஆட்டிடியூட்ல நீங்க ஹோஸ்ட் பண்ண முடியாத ஒரு ஷோவை. அதுதான் மற்ற பிரச்சனையை நான் பாக்குறேன். சாண்ட்ரா பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் அவங்க விளாண்டது பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு இந்த மொத்த ஷோலயே வந்து கானா வினோத் பிடிச்சிருக்கு, வேற யாரும் பிடிக்கல பெருசா. அப்புறம் ஆரோரா சிங்க்ளர் பிடிச்சிருக்கு முதல்ல இருந்தே. ஆரோரா சிங்க்ளர், கானா வினோத், கனி பிடிக்கும் எனக்கு. கனி கேம் பெருசா எதுவும் ஆகல, ஆனா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ வில்லத்தனமான ஆள்லாம் கிடையாது. ரொம்ப மோசமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க இந்த கேம்ல. ஐ மீன் இந்த கண்டஸ்டன்ஸ் அவங்கள ட்ரீட் பண்ற விதம், விஜய் சேதுபதி அவங்களை ட்ரீட் பண்ற விதம் எல்லாமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா அவங்க கேம் ஆடல பெருசா. பட் ஆனா ஆரோராவும் வினோத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஆரோரா சிங்க்லர் எப்ப பேசினாலும் நல்லா தெளிவா பேசுறாங்க. ஆனா எப்பயாவது தான் பேசுறாங்க. அவங்கள வந்து இந்த இது மாதிரி ஆக்கிடுறேன். இந்த இந்த விவேக் ஜோக்ல வரும்ல, அப்ப கோவம் வந்து தமிழ் பேசு அப்படின்னாங்கல்ல, எனக்கு தான் இப்ப கோவம் வரலையே அப்படின்னு அவங்கள உடனே அடிப்பாரு, உடனே கோவம் வரும்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு கோவம் வர வைக்க வேண்டியிருக்கு. அப்பதான் கரெக்டா பாயிண்டா பேசுறாங்க. அது வரைக்கும் பேச மாட்டாங்க. ஆனா பேசும்போதெல்லாம் ரொம்ப தெளிவா கரெக்டா பேசுறாங்க. கடைசியில சம்ரோதின்காக சண்டை போட்டிருக்காரு நீ பார்வதி கிட்ட. அது சும்மா ஃபன்னா பண்ற மாதிரி தானே ப்ரோ இருக்கு. அது பண்ணலாம் இல்ல, பார்வதி விட்டு ஆக்சுவலா கேள்வி கேட்டாங்க கடுப்பா, அதுக்கு இவங்க போய் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது பண்ணு கிடையாது, அது நிஜமாவே தான். அது என்ன மேபி அது ஒரு டிராமா வேணும்ன்றதுக்காக ஒன்று இனிஷியேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல பார்வதி. ஆனா அது ஃபன்னு கிடையாது. அது ஆப்வியஸ்லி அவங்க கேட்கறது, அவங்க வந்து பயங்கரமா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. பார்வதி வந்து இவ எப்படி பண்றா அவ அப்படி பண்றான்னு அக்யூசேஷன்ஸ் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க விலக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் வீக் எனக்கு அந்த டாஸ்க் பெருசா ஏதாவது அதனால நான் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கல. அந்த 1 hour எபிசோட் தான் நான் பார்த்தேன். எனக்கு டாஸ்க் ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா மேபி லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு நானும் 1 hour தான் பார்க்கறேன். மேக்ஸிமம் இந்த பிபி தமிழ் வீடியோஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அதுல வந்து முக்கியமா நடந்த லைவ்ல நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டுருவாங்க. கரெக்ட். பட் நான் சில டைம் லாஸ்ட் 3 years நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆன்லைன்ல. பிக் பாஸ் முன்ன மாதிரி இல்ல, ஒர்ஸ்ட் சீசன் இதான் தான் வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா எனக்கு இன்னும் நல்லா தான் போகுது. இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் தான் தோணுது. இல்லைங்க, என்னன்னா ஏன் ஒர்ஸ்ட் சீசன்னா இந்த ஹோஸ்டிங்னாலதான் பிரச்சனை. நான் திருப்பி சொல்றேன், 7, 8, 9, 3 இருக்கிற காமன் பிரச்சனை ஹோஸ்டிங் தான். ஹோஸ்ட்ல தான் பிரச்சனை. நீங்க 6 வரைக்கும் அது தாங்கிடுச்சு சரியா. 6ல கூட டாக்ஸிசிட்டி அதிகமா இருந்துச்சு. இந்த அசீம் பண்ண சில விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுதான் போச்சு ஒழிய 7ல தான் சீசனாவே அது டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. 5 வரைக்கும் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த 6 வந்து ஒரு ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 7, 8, 9 எல்லாத்துலயுமே ஹோஸ்டிங் பஞ்சாயத்து அதெல்லாம் தான் இதுவாச்சு, இரிட்டேட் ஆச்சு. ஹோஸ்ட் உருப்படியா இருந்து இந்த ஷோ செமையா இருக்குங்க. மெயினா அட்ரஸ் பண்ணணும் தான் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, கரெக்டா கிளியரா. அதுவும் நேத்தி விஜய் சேதுபதி செஞ்சது வந்து அவரு சாண்ட்ராவை காப்பாத்துறதுக்காக அந்த இதெல்லாம் செஞ்சாரு. திவ்யா தான் வந்து உங்களை வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்திராவை வந்து பயங்கரமா அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணுது. அப்புறம் அந்த பார்வதி கிட்டேயும் போயிட்டு பார்வதி தான் வந்து அவங்கள யூஸ் பண்றாங்க, எங்க பார்வதியை சொல்ற கிட்ட ஆட்டுறாங்க அப்படின்னு சொன்னது. அதாவது அவங்க எந்த தப்புமே செய்யலைன்ற மாதிரி, வெறும் இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்கன்ற மாதிரி ஒண்ணு கொண்டு போறது இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாரு. இதெல்லாம் கடுப்பா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த சேரை தூக்கி போட்டு இது பண்ணது, கோட்டை கழட்டி மாட்டுந்து, வேணும்னே சேர்ல உட்காந்துட்டு கால் மேல கரெக்டா ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடா அவங்க முன்னாடி உட்காந்து, எல்லாமே கொஞ்சம் சைல்டிஷா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து லாஸ்ட் வீக் வந்து பயங்கர அப்பாவே ஒரு நாடகம் போட்டாங்க, இந்த குறும்படம் போட்டோன்னு. ஆனா அவர் அடிக்கும் போது என்ஜாய் தான் பண்ணிருப்பாங்க. ஆமா, என்ஜாய் தான் பண்ணுவாங்க. ஆனா குறும்படம் போட்டப்ப அழுதுட்டாங்க, இல்ல என்னால ரியாக்ட் பண்ண முடியல அப்படி, அந்த மாதிரி பழைய மொத்தத்தை தூக்கி கனி மேல போட்டுறாங்க. அதுக்கடுத்து கனி கேட்க வருவாங்க, நீங்களும் தானே டிசிஷன் மேக்கர், நீங்க நினைச்சிருந்தா ஏதாவது பண்ணிருப்பாங்கன்றப்ப, இல்ல நீங்க என்ன குழப்பறீங்க, அப்படியே மூவ் ஆன் ஆகி போயிடுவாங்க. இல்ல அவங்க எந்த ஆர்குமெண்ட்டுக்குமே அவங்க கரெக்டா பதில் சொன்னது கிடையாது. இப்ப என்ன பண்ணுவாங்க, என்ன சரி கேளுங்க, சரி சொல்லுங்க, அப்படியா, ஓ சரி, ஓ அப்படியா, இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே தெளிவா ஒரு ஆர்குமெண்ட்டோ இதுவோ எடுத்தெல்லாம் வைக்கல. யாரு வந்து தன்னை கன்ஃபரன்ட் பண்ணாலும் இந்த மாதிரியே கேட்டு கேட்டு அவங்க அங்க வந்து நழுவி போறதுல தான் இருக்காங்க. நான் தான் சொல்றேன், அங்க உள்ளதுல எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 3-4 பேர் தான் ஓகேன்ற மாதிரி இருக்காங்க இந்த சீசன். வடிவேல் ஜோக்கர் நிஜமாவே இவங்க 13 ஜோக்கரா இருந்தா இவங்க பஞ்ச் எல்லாம் பேசிட்டு உள்ள வரப்ப கண்டிப்பா அந்த முதல் வீக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சாண்டா ஒரு திவ்யா இவங்க 2 பேரும் கண்டிப்பா பயங்கரமா ஏதோ பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சேன். நானும் ஆக்சுவலா நினைச்சேன். இப்போ சொல்றேன், திவ்யா வந்து அவங்க க்ளோஸ் டு 70 or 80 days போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, இந்த மிச்சர் சீசன்ல 79 நாள் போறதுன்றது ஒரு விஷயமே கிடையாது. அது யாருனாலும் போலாம்.
ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிபி டீம் தான் வந்து டாஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். எனக்கு பிக் பாஸ் மலையாளம் நான் பார்ப்பேன். இந்த சீசன்ல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு சீசன். வின்னர் வந்து அதை விடுங்க, பட் இருந்தாலும் எனக்கு இந்த சீசன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டாஸ்க்னால எப்பவுமே டிஆர்பி வராது பரணி. ஏன்னா டிஆர்பிக்கு இல்ல, டிஆர்பி இல்ல அவங்க அதானே பண்ணுவாங்கன்றேன். இப்ப அவங்களுக்கு வியூஸ் வேணும் ஷோக்கு. இப்ப ஏற்கனவே இந்த சீசன் தான் இந்த இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்டரியில எல்லா லாங்குவேஜும் சேர்த்து இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே கம்மி டிஆர்பி. நேத்துக்கு அங்க உள்ள வேலை பார்க்குற அங்க கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிற ஒருத்தரே சொன்னார், ரொம்ப 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 மோசமா போயிட்டு இருக்கு. கானா வினோத்தோட இது மட்டும் இல்ல அப்படின்னா அடுத்த ஷோ அவரோட ஃபன்னு கவுண்டர் அது இதுன்னு அதான் வந்து இப்போதைக்கு ஷோ வந்து தொங்கி கொண்டு போறதே வந்து அது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் ஒருத்தர். அதான் ரொம்ப கம்மியான இருக்கு டிஆர்பி அப்படின்னு. ஸோ இப்போ என்னன்னா டாஸ்க் வச்சேன்னா என்ன ஆகும்னா கான்ஃபிளிக்ட் வராது. ஏன்னா எல்லாரும் டாஸ்க்ல மும்மரமா இருப்பாங்க. பிசிக்கல் டாஸ்க் ரொம்ப ஹார்டான பிசிக்கல் டாஸ்க் மாதிரி தான் வச்சா. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, நைட்டு பூராலாம் முடிச்சிருக்க மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க முன்னாடி பிக் பாஸ்ல. டைம் கால்குலேட் பண்றது அது இதுன்னு இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா அவங்க டாஸ்க்ல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி சண்டை வராது. ஆனா இந்த மாதிரி ஏதாவது சண்டை வரணும்னா நீ அப்பதான் வீக்கெண்டுக்கு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. இந்த கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தானத்துக்கே அதானே சொன்னாரு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அந்த ஷோக்கு, வர வீக்கெண்ட் ஷோக்கு இவ்வளவு பேர் வராங்கன்றதே ஆச்சரியமா இருக்கு. ஷோக்கு அது மட்டும் அந்த கிரேஷன் இன்னும் குறைய மாட்டேங்குது அப்படின்னு. அது ஏன்னா இதனாலதான் ஏதாவது கேள்வி கேட்பாரு, இவங்க எல்லாரும் திட்டு வர நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் வராங்க வீக்கெண்ட் ஷோக்கு. இப்போதைக்கு வீக்கெண்ட் ஷோக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு இது இருக்கு, வியூவர்ஷிப் இருக்கு. வீக்ல வந்து பிசிக்கல் டாஸ்க் நடந்துச்சுன்னா இங்க டாஸ்கை பத்தி பாராட்டி தான் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல டாஸ்க்ல என்னாச்சு ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. அது பெருசா கிளிக் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்ப மிஞ்சி போனா நாளைக்கு ஸ்கூல் டாஸ்க் கொண்டு தான் கொண்டு வருவாங்க இந்த வீக் டாஸ்க். ஏன்னா ஸ்கூல் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் வியூவர்ஷிப் யூஸ்வலா அட்ராக்ட் பண்ணும் சொல்லுவாங்க. சரி பாப்போம் எப்படின்னு. ஓகே முடிச்சிடலாமா? ஓகே முடிச்சிடலாமா பரணி? ஓகே முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பிரகாஷ் ப்ரோ திட்டினாலும் பரவாயில்ல, யாரெல்லாம் ஈகோ பார்க்கலையோ பாருங்க. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க ஹோம் பவுண்ட் அந்த படமும் பாருங்க. பை. நாளைக்கு பூர்விகா பழக்கம் ஆடி ஆஃபர், ஆடி போயிருவீங்க, ஆடி தள்ளுபடி. என்ன மாவீரன் கேட்கல. நாளைக்கு ஹோம் பவுண்ட் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே சரி நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய். பாய் ப்ரோ.